ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 6ல் இருக்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் எப்படி நம்ம உடம்பை பாதுகாக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளுடைய மைண்டை பாதுகாத்துட்ருக்கு. மைண்டை என்ன பாதுகாக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத கெட்ட எண்ணங்களும் குழப்பங்களும் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான வருத்தமும் டிப்ரெஷனும் ஏற்படும். ஸோ அதிலிருந்து நம்ம மைண்டை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய மைண்ட் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது. So many aspirations and ambitions we expect impossible to achieve. Failures and frustration occur. It will injure our ego and gives rise to inferiority complex and anxiety. We have to accept reality by defense mechanism or mental mechanism. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருக்கும். நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருப்போம். ஆனால் எல்லா விஷயமும் நமக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. நமக்கு இம்பாசிபிளான சமயத்தில் நாம் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தோல்விகளை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனசு துவண்டு போயிடும். ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெக்கானிசம் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஏன் நாம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, இட் வில் இன்ஜூர் யுவர் ஈகோ. நம்ம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அப்படியே விட்டுட்டோன்னா அது நம்மளுடைய செல்ஃபை தான் ஹார்ம் பண்ணும். செல்ஃப் என்ன ஹார்ம் பண்ணுது அப்படின்னா, நம்ம மேலேயே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுது. ஸோ இட் வில் லீட் டு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மையும், அண்ட் ஆங்ஷைட்டி அப்படின்னா வருத்தம், தீராத ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்துது. ஸோ நாம் யதார்த்தமான விஷயத்தை இதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது. It refers to the unconscious mechanism proposed by Sigmund Freud and his daughter Anna Freud as a strategy to reduce anxiety and unacceptable impulses. It helps us a lot to deal with stress. அப்போ இது நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது சிக்மண்ட் ஃப்ரூட் அண்ட் அவருடைய மகளான ஆனா ஃப்ரூட். இவங்க ரெண்டு பேரும் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு பற்றி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ரூட் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சைக்கோ அனாலிசிஸ் தியரி படிச்சிருக்கோம். அந்த தியரியில் தான் அவர் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு முக்கியமான வார்த்தை, அன்கான்ஷியஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து உங்கள் மைண்டு மீண்டு வருது அப்படின்னா அது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அன்கான்ஷியஸாக தன்னிச்சையாக நம்மளை அறியாமலேயே நம்ம செய்யக்கூடியது தான் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அன்கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த அன்கான்ஷியஸ் மெக்கானிசமை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்தும் நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், காப்பாற்றிக்கிறோம். So this defense mechanism helps to manipulate and handle displacing events or action. நமக்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வோ இல்லை ஒரு ஆக்ஷனோ நம்மளை சுற்றி நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனப்பக்குவத்தை டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுக்குது. It deals with anxiety and any kind of unpleasant feelings. நம்மளை சுற்றி நடக்கிறது தான் விரும்பத்தகாத மாதிரி இருக்குன்னா நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளும் சில டைம் விரும்பத்தகாத மாதிரி தான் இருக்குது. நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நாம் தேவையில்லாத சிந்தனைகளில் ஈடுபட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். இட் வில் ப்ரொடெக்ட் த மைண்ட் ஃப்ரம் ஆங்ஷியஸ் தாட்ஸ். ஓகேவா? அந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ்னாலும் இந்த டாக்ஸிக்கான தாட்ஸ் தான். ஸோ இதில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான். டிஃபென்ஸ் மெக்கானிசமோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மைண்டு செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். The pattern of adjustment through which an individual relieves anxiety which is caused by an uncomfortable situation that threatens self-esteem. ஒருத்தங்களுடைய சுயமரியாதை கெட்டு போகிற மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அன்கம்ஃபர்டபுளான இந்த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் குழப்பமும் வருத்தமும் நம்ம மைண்டை ரொம்ப பாதிக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான் நம்ம மைண்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுது.
அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை நம்ம ஓரளவுக்கு பயன்படுத்தும் பொழுது அது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் டிஃபென்ஸ் மெக்கானிசமை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது நம்மளுடைய பிஹேவியரில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்ம அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு அடிமையாகி போகிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் when they are moderately used they are harmless, but when excessively used they are harmful. Two types of defense mechanism are there. They are positive and negative. ஒரு பர்சன் டிஃபென்ஸ் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவருக்கு பாசிட்டிவான கம்பேக் கிடைக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆனால் நெகட்டிவான இம்பேக்ட் அவருடைய லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ டோட்டலாக நம்ம 20 டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் படிக்க போகிறோம். ஒவ்வொரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் படிக்கும் பொழுதும் நம்ம மைண்டுக்குள்ளே அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது நாமளே அனலைஸ் பண்ண முடியும். The term defense mechanism was used by Sigmund Freud in 1904. சிக்மண்ட் ஃப்ரூட் அவங்களுடைய சைக்கோ அனலிட்டிக் தியரியில் 1904 தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற டேர்மை பயன்படுத்தியிருக்காங்க. It refers to the unconscious process that defends or protects a person against anxiety, shame, loss of self-esteem, conflict or unacceptable feelings. ஒரு பர்சனுக்கு ஏற்படக்கூடிய மாபெரும் வருத்தங்களான ஷேம் அவமானம், லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை இழத்தல், கான்ஃப்ளிக்ட் குழப்பங்கள் அல்லது அன்அக்செப்டபிள் ஃபீலிங் விரும்பத்தகாத உணர்வுகள், இது எல்லாத்தையுமே நம்ம அன்கான்ஷியஸாக நம்ம மைண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அக்கார்டிங் டு ஃப்ரூட், ஈட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ, இண்டிவிஜுவல் சஃபர்ஸ் ஃப்ரம் டென்ஷன் ஆர் ஆங்ஷைட்டி. நம்மளுடைய மனநிலையில் ஈகோக்கும் இந்த ஈடுக்கும் எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பிஹேவியர் இருக்கும். இந்த ஈடு அப்படிங்கிறது ப்ளஷர் பிரின்சிபிள். அது எதை பற்றியுமே கவலைப்படாது. நமக்கு அந்த டைமில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மட்டுமே அது குறிக்கோளாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம உடம்புக்கோ இல்லை மனசுக்கோ ஏதாவது ஒரு தேவைப்படும் பொழுது நம்ம பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா நாம் இந்த ஈடு பிரின்சிப்பிளை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஈகோவும் சூப்பர் ஈகோவும் மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணும். அது நம்மளுடைய மைண்டில் இருந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டும். நாம் ஈடுடைய தாக்கத்தினால ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாலும் அதுக்கப்புறமா நமக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்ச்சிக்கும் யார் தான் பொறுப்பு அப்படின்னா இந்த சூப்பர் ஈகோ தான் பொறுப்பு. ஸோ நாம் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஈடும் இந்த சூப்பர் ஈகோவும் தான் தீர்மானிக்குது. ஸோ இதுங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய தாக்கத்தினால அந்த பர்சனுக்கு ஒரு ஆங்ஷைட்டியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை அந்த பர்சன் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலியமாக தான் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. Defense mechanism enabled a person to resolve conflicts and reduce stress and anxiety. ஒரு பர்சனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மன அழுத்தத்தையும் ஆங்ஷைட்டி வருத்தத்தையும் எப்படி போக்குறாங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலியமாக தான் போக்குறாங்க. யூஸ்வலி ஆல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ் ஆன் அன்கான்ஷியஸ் லெவல். நம்மளை அறியாமலேயே தான் நம்ம மைண்டு இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற டூலை பயன்படுத்துது. ப்ரீ பிளான்டாக நம்ம எந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமே பயன்படுத்துறது இல்லை. Most of them are self-deceptive and defense mechanism are used to protect the super ego unconsciously. நம்மளுடைய மாரல் வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம நல்லவங்களாக தான் இருக்கோம் அப்படின்னு நமக்கு நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய சூப்பர் ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை, the defense mechanism is used to protect the super ego unconsciously. Important defense mechanisms one by one நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்ரெஷன். ரெப்ரெஷன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசமில் we are putting things into darkness. நம்ம டார்க்னஸில் ஏதாவது இருட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பொருளை மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதுக்கப்புறம் அதை தேடும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த பொருள் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இருட்டான ரூமில் வச்சுட்டிங்க, அப்போ நீங்கள் அதை எங்கே தூக்கி எரிஞ்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போகுது.
ஸோ நம்ம தேடி பார்த்தாலும் நமக்கு அது கிடைக்காம போகுது. ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம எப்படி இருட்டில் ஒளிச்சு வைக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத விரும்பத்தகாத ஒரு ஆக்ஷனையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ அல்லது ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்வையோ நாம் என்ன பண்ணுறோம், மூளையில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒளிச்சு வச்சிடுறோம். ஸோ மறுபடியும் அதோடைய ஞாபகம் வராத அளவுக்கு நாம் அதை மூளையில் எங்கேயாவது மறைச்சி வச்சிடுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெப்ரெஷன். ஸோ ரெப்ரெஷன் மீன்ஸ் ஃபர்கெட்டிங் ஆர் பிளாக்கிங். இந்த ஃபர்கெட்டிங் ஆர் பிளாக்கிங் எப்படி நடக்குதுன்னா நம்மளை அறியாமலே நடக்குது. ஸோ இது அன்கான்ஷியஸான ஒரு ப்ராசஸ். ஓகே. ஸோ அன்கான்ஷியஸ் ஃபர்கெட்டிங் ஆர் பிளாக்கிங் is called as repression. Threatening, anxiety-producing experiences, conflicts, and unfulfilled wishes are pushed down into one's consciousness. அதாவது நமக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலோ ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ நமக்கு விரும்பத்தகாத ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தாலோ நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் அதை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சிச்சுவேஷனில் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்போம். அப்படி அந்த கான்ஷியஸ் மைண்ட் திரும்ப அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நாம் ஆட்டோமேட்டிக்காக அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருப்போம். ஸோ நம்மளுடைய மைண்ட் நம்மளை எப்படி காப்பாற்றும் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படியாவது மறக்கடிக்கணும்னு நினைக்கும். ஓகே. ஸோ ஒன் ட்ரைஸ் டு ஃபர்கெட் த திங்ஸ் பெயின்ஃபுல் அண்ட் த்ரெட்டனிங். நமக்கு இந்த மாதிரி விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை நினச்சி அழுதுட்ருக்காமல் நாம் அதை மறக்கிறதுக்கு தான் இந்த மைண்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் இந்த ரெப்ரெஷன். ரெப்ரெஷன் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் டென்ஷன் அண்ட் ஆங்ஷைட்டி டெம்பரரிலி, gives us relief by making us believe tension producing situation does not exist. ஸோ இந்த ரெப்ரெஷன் மெத்தட் மூலமாக நம்ம மைண்டு வந்து நமக்கு டென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த சிச்சுவேஷனும் நம்மளை சுற்றி இல்லை அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்ப வைக்குது. அதனால் நமக்கு ஒரு டெம்ப்ரரியாக அந்த வருத்தத்துலேருந்தும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தும் ஒரு விடுதலை கிடைக்குது. Sigmund Freud, in his psychoanalytical theory, said unconscious prevention of dangerous drives or impulses which would lead to unacceptable behaviors. அதாவது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு டேஞ்சரஸான நிகழ்வு நம்ம திரும்ப நினச்சி பார்த்துட்ருக்கும்போது அது நமக்கு ரொம்ப டேஞ்சரஸாக அமையுது. He says repression as the cornerstone on which the whole structure of psychoanalysis rests. நம்மளுடைய கம்ப்ளீட் சைக்கோஅனாலிசிஸ் இந்த ரெப்ரெஷன் அப்படிங்கிற டூலில் தான் உள்ளடக்கிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படும் பொழுது நம்மளுடைய மைண்டு ரொம்ப அப்செட் ஆகிடும். அதனால் நம்ம மைண்ட் அதை எப்படியாவது மறக்கடிக்கணும்னு நினைக்குது. ரெப்ரெஷன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. The psychological forgetting is also known as repression. நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய அன்கான்ஷியஸான ஃபர்கெட்டிங் அப்படிங்கிற நிகழ்வுக்கு பேர் தான் ரெப்ரெஷன். Repressed memory occurs when trauma is too severe to be kept in conscious memory and it is removed by repression or dissociation or both. ஸோ நமக்கு ரெப்ரெஷன் மெமரி அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ராமா, நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இன்ஜுரி, அந்த காயம், அந்த மன பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்கும் பொழுது தான் நம்ம மைண்டு வந்து ரெப்ரெஷன் அப்படிங்கிற டூலை எடுத்துக்கும். அந்த ரெப்ரெஷன் டூல் மூலமாக நாம் தேவையில்லாத சிந்தனைகளை எங்கே ஒழிச்சு வச்சுருப்போம், நாம் வந்து கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எடுத்து அதை வந்து எங்கேயாவது நம்மளுடைய மூளையில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒழிச்சு வச்சுருப்போம். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெப்ரெஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம். Painful experiences in school may lead that the person not be able to recall even the name of the school. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. தினமும் ஸ்கூலில் அவங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவங்களுடைய டீச்சர்ஸும் அந்த பொண்ணை டீஸ் பண்ணுறாங்க. அவங்க கூட படிக்கிற குழந்தைங்களும் அந்த பொண்ணை வந்து புல்லியிங் பண்ணுறாங்க. ஸோ வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த பொண்ணு தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு, தினமும் அழுதுட்ருக்கு. ஓகே. ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஸ்கூல் டேஸ் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. அப்புறமா அவங்க காலேஜ் போயிட்டாங்க. அவங்க அப்புறமா அந்த வாழ்க்கையோட அடுத்தடுத்த படிநிலைக்கு போயிட்டாங்க. ஒரு 30 இயர்ஸ் கழித்து நீங்கள் அவங்க ஸ்கூல் லைஃப்பை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டில் நடந்த எந்த ஒரு விஷயமுமே ஞாபகம் இருக்காது.
அந்த ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு 1-2 இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த புல்லிங் பற்றியோ அல்லது அவங்க அழுதது பற்றியோ அவங்களுக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷனை அவங்களுடைய மைண்டை இந்த ரெப்ரெஷன் டூல் மூலமாக தான் அது வந்து சமாளிச்சிருக்கோம். ஸோ அந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் நாள் பட அவங்களுடைய பிரெயின்லேருந்து மறைஞ்சு போயிருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். ரெப்ரெஷனுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு அப்யூஸ் வந்து நமக்கும் நடந்திருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கும் நடந்திருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த அப்யூஸ் நடக்கும் பொழுது நாம் அதை பற்றி ரொம்ப பயந்திருப்போம், மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்கியிருப்போம், அதிகப்படியான பயத்தில் தான் இருந்திருப்போம். ஓகே, ஸோ தினமும் அதை நினச்சி நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அழுதுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த அப்யூஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். 1 நாள் ஆகுது, 1 வீக் ஆகுது, 1 மந்த் ஆகுது. ஆனால் நம்ம அழுறது நின்றுச்சு. அடுத்தடுத்து வேலைகளை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இப்போ 1 இயர், 2 இயர், 3 இயர்னு நாள் போயிட்டே இருக்குது. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ வயசாகுது. இந்த டேட்டில் நம்ம அன்னைக்கு நடந்த சைல்டு அப்யூஸ் பற்றி, நமக்கு நடந்த நிகழ்வை பற்றி திங்க் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அது அவ்வளோவா ஞாபகமே இருக்காது. ஓகே, ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அதை பற்றி மறக்கடிச்சிருக்கோம். ஏன்னா அது ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன். நம்ம அதை பற்றி நினச்சி அழுதுகிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஸோ ரெப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இட் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அவர் சைக்காலஜிக்கல் மைண்ட் அப்படின்னு இந்த சிக்மண்ட் ஃப்ரூய்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ப்ரீவியஸ் டிஆர்பியில் நம்ம வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. அதை பற்றி நம்ம அன்றைக்கி அழுதுருப்போம். ஆனால் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வர அழுதுட்ருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க முடியாது. ஸோ நம்ம மைண்ட் வந்து ரெப்ரெஷன் அப்படிங்கிற டூலை எடுத்துகிட்டு வந்து நம்ம அன்றைக்கி அழுதது, நம்ம அன்றைக்கி தோல்வி அடைஞ்சது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அந்த இன்சிடெண்ட் எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு நமக்கு ஃபர்கெட்டிங் நடந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ரெப்ரெஷன். 2வது டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ரெக்ரெஷன் மீன்ஸ் ரிட்டர்னிங் டு த ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். நாம் டெவலப் ஆகி வந்திருக்கோம் இல்லையா, நிறைய ஸ்டேஜஸை கடந்து வந்திருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போ ஹாப்பியாக இருந்தோமோ அந்த ஸ்டேஜை நோக்கி பயணம் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது நமக்கு 30+ ஏஜ் ஆகுது. இப்போ நம்ம வந்து சோகமாக இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஆனால் நம்மளுடைய டீனேஜ்லேயோ இல்லை சைல்ட்ஹுட்லேயோ நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜை நோக்கி நம்ம மைண்ட் வந்து பேக்வேர்ட்ஸாக ட்ராவல் பண்ணி போயிடும். ஸோ நம்ம மைண்ட் வந்து இப்போவும் நம்ம ஒரு 10 இயர் ஓல்டு மாதிரியும் 15 இயர் ஓல்டு மாதிரியும் நம்மளை கற்பனை செய்ய வச்சு நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கோம். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் மீன்ஸ் ரிட்டர்னிங் டு த ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். Regression was proposed by Anna Freud. Ego reverts to an earlier stage of development, usually in response to stressful situation. இப்போ ப்ரெசண்ட்டில் நமக்கு அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, பின்னோக்கி நகர்ந்து போய் நம்ம ஹாப்பியாக இருந்த நாட்களை நோக்கி போயிடுது. Regression function as a form of retreat enables a person to psychologically go back in time to a period where they were safer. அவங்க அந்த பீரியடில் எந்த பீரியடில் சேஃபாக ஃபீல் பண்ணாங்களோ அந்த பீரியடுக்கே அந்த பர்சனை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிடுது இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம். Regression means going back or returning to the past. Example, an elder boy regresses when he sees his new brother is cared and pampered more. So he even abandoned the toilet habits, insist on breastfeeding to gain parents' attention. இப்போ நாம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இங்கே ஒரு எல்டர் பையன் இருக்கான். அந்த எல்டர் பிரதருக்கு வந்து ஒரு குட்டி பிரதர் வந்திருக்காங்க வீட்டுக்கு புதுசாக. எப்போவுமே நம்ம அந்த எல்டர் பிரதர் தான் பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு நியூ பார்ன் பேபி வந்ததும் அந்த பேபியை தான் பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த எல்டர் பிரதருக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். நம்மளை யாருமே கண்டுக்கலை, நம்மளை யாருமே கொஞ்சலை அப்படின்னு அவங்க நினைக்கிறான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம் மறுபடியும் சின்ன குழந்தையாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம தம்பியை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளையும் பார்த்துப்பாங்கன்னு அவன் நினச்சிட்டு அவன் வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் நல்ல டாய்லெட் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் மறுபடியும் அவன் பெட்லேயே டாய்லெட் போக ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் பேரண்ட்ஸோடைய அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி அவனுடைய பிரெஸ்ட் ஃபீடிங்
இன்டென்ஷன். ஓகேவா? சின்ன வயசில் அவன் பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதே ஹேபிட்டை அவன் மறுபடியும் கொண்டு வரணும். அப்போ நம்ம பேரண்ட்ஸுடைய அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு அவன் வந்து தப்பாக நினைக்கிறான். இப்படி அவன் வந்து எல்டராக வளர்ந்ததுக்கப்புறம் அவனுடைய யங்கர் ஸ்டேஜுக்கு அவனுடைய மைண்டு திரும்பி போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த ரெக்ரெஷன் பீரியடில் அந்த பர்சன் தன்னுடைய பாஸ்ட் டேஸில் போய் மறுபடியும் அவங்க மெமரி அங்கே போய் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். மூணாவது இருக்கிறது ரேஷ்னலைசேஷன், ஜஸ்டிஃபையிங் அன்அக்செப்டபிள் தாட்ஸ் பை கிவிங் லாஜிக்கல் ரீசன்ஸ். நமக்கு ஏதாவது ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் நம்ம அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நகர்ந்து போகிறது ரேஷ்னலைசேஷன். அதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்ம அந்த சிச்சுவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு போகிறது தான் ரேஷ்னலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அ சைல்டு பிளேமிங் அன்ஃபேர்னஸ் ஆர் ஆம்பிக்யூட்டி ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆன் ஹிஸ் புவர் ஹெல்த் டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஹிஸ் ஃபெயிலியர். இப்போ ஒரு பையன் வந்து டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா, ஏன்டா ஃபெயில் ஆனால் நம்ம அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் படிக்கலை அப்படிங்கிற ஒரு ரீசன் அவன் சொல்லாமல் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவான், அல்லது என்னுடைய ஹெல்த் மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்படி சொல்கிறது மூலமாக அவன் வந்து அவனுடைய ஃபெயிலியருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு அவன் கொடுக்கல. அவன் அந்த சிச்சுவேஷனை விட்டுட்டு வேறு சிச்சுவேஷன்ஸை நமக்கு கொடுத்துட்டு போகிறான். ஓகே, ஸோ அவனுடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் நமக்கு தப்பான சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணிட்டு போகிறது ரேஷ்னலைசேஷன். இந்த ரேஷ்னலைசேஷன் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இல்லஸ்ட்ரேஷனை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ரேஷ்னலைசேஷனை நம்ம 2 டைப்ஸாக இல்லஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று வந்து சோர் கிரேப்ஸ் இல்லஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஸ்வீட் லெமன் இல்லஸ்ட்ரேஷன். Individual unable to obtain what he wants tries to avoid it. ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விருப்பம் அவன் இல்லாமல் பண்ணிடுவான். அதை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவன் போயிடுவான். அதுதான் நம்ம வந்து சோர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேபிள் படிச்சிருப்போம். ஒரு நரி வந்து கிரேப்ஸ் பார்க்கும். அந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கும். அந்த கிரேப்ஸ் கொடியிலேருந்து அந்த உயரத்தில் அது வந்து காய்ச்சி தொங்கிட்டுருக்கும். அப்போ அந்த நரி பார்த்துட்டு அந்த கிரேப்ஸை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கிரேப்ஸ் அதால் எட்டி பறிக்கவே முடியாது. ஸோ லாஸ்ட் வந்து அந்த நரி என்ன சொல்லும் அப்படின்னா, வேண்டாம், இந்த கிரேப்ஸ் வந்து புளிப்பாக இருக்கும், ஸோ நமக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு அது போயிடும். ஆனால் அந்த கிரேப்ஸ் வந்து ஸ்வீட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த நரி வந்து தன்னைத்தானே தேத்திக்கிறதுக்காக அது சோர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். அதுதான் நம்ம சோர் கிரேப்ஸ் ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையோ, ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நமக்கு இது கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். அது வந்து சோர் கிரேப்ஸ். ஆனால் ஸ்வீட் லெமன் அப்படின்னா இண்டிவிஜுவல் மெயின்டைன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் பெஸ்ட், ஹைட்ஸ் த பெயின். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஸ்வீட் லெமன். லெமன் புளிப்பாக தான் இருக்கும், ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்வீட் மாதிரி அவங்க வெளியே காமிச்சுப்பாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் ஸ்வீட் லெமன் ரேஷ்னலைசேஷன். இந்த 2க்கும் நம்ம எக்ஸாம்பிள் படிக்கலாம். சோர் கிரேப்ஸ் ரேஷ்னலைசேஷன் is a fable of fox and grapes is the example. A boy not selected for cricket says cricket is a waste of time. ஒரு பையன் கிரிக்கெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் செலெக்ஷனில் அவன் செலக்ட் ஆகலை. ஸோ அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், கிரிக்கெட் இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு போயிடுறான். இது வந்து சோர் கிரேப்ஸ் டைப் ரேஷ்னலைசேஷன். 2வது ஸ்வீட் லெமன் ரேஷ்னலைசேஷன் அப்படின்னா, சீனியர் லெக்சரர் டெனீட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் சேஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி ஹாப்பி வித் வாட் ஹீ ஹேவ். இப்போ ஒரு சீனியர் லெக்சரர் இருக்காங்க, அவங்க பிரின்சிபலாக ப்ரொமோட் ஆவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு நடக்கலை. அவங்க வந்து ப்ரொமோட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு பெயின் இருந்தாலும் அவங்க வந்து பரவாயில்ல, நான் இப்போ இருக்கிற பொசிஷன்லேயே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது ஸ்வீட் லெமன் ரேஷ்னலைசேஷன். 4வது ரியாக்ஷன் ஃபார்மேஷன், எக்ஸ்போசிங் த ஆப்போசிட் ஆஃப் ஒன்ஸ் ட்ரூ ஃபீலிங். நம்மளுடைய ட்ரூ ஃபீலிங்கை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபீலிங்கை நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதுக்கு பேர் ரியாக்ஷன் ஃபார்மேஷன்.
அதாவது அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன ரியாக்ஷனை கொடுக்கணுமோ அந்த ரியாக்ஷனை கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு புது ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். அதனால இதுக்கு பேர் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ரேஷ்னலைசேஷனில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காரணங்களை எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துட்ருப்போம். ஆனால் ரியாக்ஷன் ஃபார்மேஷனை நம்ம வந்து பேசுகிறது இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, நம்ம வந்து ஆக்ஷன் தான் காமிக்க போகிறோம். அதுலேயே ரியாக்ஷன் இருக்குது. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே அதீதமான ஒரு அன்பு இருக்குது. ஓகே, ஹீ இஸ் ஹேவிங் எ க்ரஷ் ஆன் ஹர். ஆனால் அதை வந்து அவன் லவ்வாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் செகண்ட் பிக்சர் பாருங்கள், அவன் அந்த பொண்ணு மேலே ரொம்ப கோவத்தை காமிக்கிறான். ஓகே, அவன் வந்து லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அக்ரெஷனை வெளியே காமிக்கிறான். இப்படி ஆப்போசிட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபீலிங் பேர் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். People express the opposite of their true feelings, sometimes to an exaggerated extent. Example, a man who feels insecurity about his masculinity might act over-aggressive. ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுடைய ஆண்மை மேலே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அவர் வந்து ஓவர் அக்ரெசிவாக கோவக்காரர் மாதிரி நடந்துக்கிறாரு. ஸோ அவருடைய கோபம் தான் மற்றவங்க பார்ப்பாங்களே தவிர அவருடைய இன்செக்யூரிட்டி அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, ஸோ தன்னுடைய குறைபாடை வெளியே காமிக்காமல் அதை வந்து அவர் வந்து அக்ரெசிவ் மாதிரி வெளியே காமிச்சுக்கிறாரு. திஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இஸ் யூஸ்ட் பை ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓசிடி பிரச்சனை இருக்கக்கூடிய பீப்புள் இந்த ரியாக்ஷன் ஃபார்மேஷன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசமை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. The person has uncontrollable reoccurring thoughts and behaviors. அவங்களுக்கு 2 விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரே தாட்ஸ் திரும்ப வந்துட்டுருக்கு, அதுக்கு பேர் ஒப்சஷன். ஒரே பிஹேவியரை திரும்ப பண்ணிகிட்ருப்பாங்க, கம்பல்ஷன். அதுதான் ஒப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர். ஓகே, இவங்க வந்து சில விஷயங்கள் அவங்க ஃபீல் பண்ணுற சில விஷயங்களை திரும்ப அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரியாக்ஷன் ஃபார்மேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணது சிக்மண்ட் ஃப்ரூட் தான். When reaction formation is used in excess, it can interfere with our ability to access the reality. நம்ம ரியாக்ஷன் ஃபார்மேஷனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ரியாலிட்டியில் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்காமல் போயிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு அந்த ரியாலிட்டியில் நம்மளால் ஈஸியாக அக்கம்பனி பண்ணி போக முடியாமல் போயிடுது. 5th ஒன் வந்து ப்ரொஜெக்ஷன் பேர்லேயே இருக்குது. நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது. நான் வந்து சரியாக தான் இருக்கேன், ஆனால் மற்றவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது ப்ரொஜெக்ஷன். attributing one's unacceptable behavior onto others. நமக்கு விரும்பத்தகாத ஒரு ஹேபிட் இருக்குது, அதை மற்றவங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நாம் அதை வந்து மற்றவங்களுக்கும் இருக்குது, அவங்களும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள குறை சொல்கிறது தான் ப்ரொஜெக்ஷன். Example, a student who is caught in copying or cheating in an examination defends by saying that others also have copied. நமக்கு இந்த கிளாஸ் ரூமில் நடக்கிறது தான். ஒருத்தன் காப்பி அடிச்சிட்டு இருப்பான், நம்ம அவனை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அவனை திட்டணும் அப்படின்னா, மிஸ் பாருங்கள் அவனும் காப்பி அடிக்கிறான் இவனும் காப்பி அடிக்கிறான்னு சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே காமிச்சு கொடுத்துருவான். இந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம இவனை மட்டும் பனிஷ் பண்ண முடியாது, எல்லாவனுக்கும் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து அவன் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணி அவன் மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கலை, மற்றவங்களே மாட்டி விட்டுடுறான். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் ப்ரொஜெக்ஷன். ஸோ one's own unacceptable feelings and thoughts are expressed as they are due to others. மற்றவங்க தப்பு செஞ்சதுனால தான் நான் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு மற்றவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. surgeon committing mistake in a surgery blames nurse for doing the task badly. ஒரு டாக்டர் இருக்காங்க, சர்ஜரியில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேஷண்ட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் வந்து கொஷின் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து நான் சரியாக தாங்க பண்ணேன், நர்ஸு தான் பாருங்கள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி நர்ஸை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டாக்டர் தான் கவனமாக பண்ணியிருக்கணும் அப்படி தான். ஹீ இஸ் த மெயின் டியூட் ஓவர் கம்ப்ளீட்டிங் தட் ஆப்ரேஷன். பட் அவர் வந்து நர்ஸை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது ப்ரொஜெக்ஷன். Businessman late for meeting blames assistant forgot to remind me of the time. ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, அவங்க மீட்டிங்க்கு டைமுக்கு வரலை. ஸோ மற்றவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன், பட் என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து எனக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ரொஜெக்ஷன்.
மீட்டிங் பற்றி பிஸ்னஸ் மேன் தான் அவேராக இருக்கணும். ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் மேலே பழிய போட்டுட்டு தப்பிச்சிடுறாரு. இது ஒரு வகையான ப்ரொஜெக்ஷன். காம்பன்சேஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு பொருளை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது காம்பன்சேஷன். ஓவர் அச்சீவிங் இன் ஒன் ஏரியா டு காம்பன்சேட் ஃபெயிலியர் இன் another. ஒரு ஃபீல்டில் நம்ம நினச்ச அளவுக்கு நம்மளால் சாதிக்க முடியலை அப்படின்னா நாம் இன்னொரு ஃபீல்டில் சாதிக்கிறது தான் காம்பன்சேஷன். Tension or anxiety relieved by an individual make up for personal weakness. தன்னுடைய பர்சனல் வீக்னஸை மேக்கப் பண்ணுறதுக்காக அவர் ஒரு ஃபீல்டில் அவர் விட்டு போனதை இன்னொரு ஃபீல்டில் காம்பன்சேட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், a student who fails in studies compensate by becoming an athlete. ஸ்டடீஸில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனால் அந்த ஸ்டடீஸை கோப்பப் பண்ணி கொண்டு வர முடியாதனாலும் அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லபடியாக ஷைன் பண்ணுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அத்லெட்டாக அவன் ஒரு வின்னர் ஆகிட்டான். ஸோ ஒரு ஃபீல்டில் அவனால் அச்சீவ் பண்ண முடியல, பட் இன்னொரு ஃபீல்டில் அவன் அச்சீவ் பண்ணி தன்னுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலமாக அவன் வந்து ப்ராப்பராக ஒரு இதுலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு அவன் ஷைன் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு பேர் காம்பன்சேஷன். ஸோ unattractive person selects expensive stylish clothes to draw attention to himself. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அன்அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க வந்து மற்றவங்க தன்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டைலிஷாக க்ளோத்ஸ் வியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம மற்றவங்களை இப்படி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது எல்லாமே தப்பு தான். ஆனால் சொசைட்டியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை வச்சு நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அந்த அன்அட்ராக்டிவ் பர்சன் ஒரு அழகான டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலமாக அழகான ஒரு விஷயம் பண்ணுறாரு. நல்லா ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, சூப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு. இப்போ அவரை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ட்ரெஸ் மேலே கவனம் போய் அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் நல்லாயிருக்கு, இந்த ஜுவல் எங்கே வாங்கினேன் நல்லாயிருக்குன்னு அவங்க வந்து அதன் மேலே கவனத்தை திருப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பை மீன்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். The person consciously or unintentionally leads the way through gratification of weaknesses, frustrations, desires or feelings of inadequacy or incompetence in one life area towards excellence in another life area. ஒரு லைஃப் ஏரியாவில் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டியை இன்னொரு லைஃப் ஏரியாவில் ஒரு எக்ஸலன்ஸ் மூலமாக அவர் காம்பன்சேட் பண்ணிக்கிறாரு. 7th ஒன் வந்து டெனி அப்படின்னா ஏற்றுக்கிறது கிடையாது, அன்அக்செப்டபுளாக நம்ம இருக்கிறது தான் டெனியல். அன்பிளசன்ட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிஸ் ஆர் இக்னோர்ட். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விரும்பத்தகாத விஷயங்களை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் டெனியல். Individual refuses to face the reality. It protects the individual from the shock of reality. ஒரு ஷாக்கான நியூஸை நம்ம ஒரு பர்சன் கிட்ட சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவருடைய தாத்தா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மையான நியூஸ் தான். ஆனால் அவன் தாத்தாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவன் என்ன சொல்லுவான், இல்லை இது வந்து உண்மை இல்லை, என் தாத்தா என்னை விட்டு போகலை, அவர் என் கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மறுத்துட்டு அவன் வந்து இல்லை இதுதான் உண்மை, நீங்கள் சொல்கிறது போய் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாமல் அவன் டெனி பண்ணுவான். அதுக்கு பேர் தான் டெனியல். ஸோ அவன் மைண்ட் வந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாதது மூலமாக அவனை வந்து பாதுகாக்குது, அவனுடைய மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. Example, when somebody in family dies, the individual denies and say they are still alive. இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்மோக்கர் இருக்கார், நல்லா ஸ்மோக் பண்ணுவார். ஆனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை, நான் ஸ்மோக் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு பேர் டெனியல். இப்படி சொல்கிறது மூலமாக அவருக்கு தன்னுடைய சூப்பர் ஈகோவை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஓகே, நம்ம ஒரு மோரலான பர்சன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொசைட்டியில் காமிச்சுக்கிறாரு. 8th ஒன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டேக்கிங் அவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இம்பல்சஸ் ஆன் சம் ஒன் எல்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இன்னொரு விஷயத்தை வைக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இம்பல்சஸ் ஒருத்தங்க மேலே நமக்கு இருக்குது, ஆனால் அவங்க மேலே நம்ம காட்ட முடியாத பட்சத்தில் நம்ம இன்னொருத்தங்க மேலே காட்டுறோம். The process of displacement or shifting of thoughts, feelings or actions from one person or situation to another. By doing so, anxiety or frustration is relieved. ஒரு பர்சன் அல்லது ஒரு சிச்சுவேஷனில் நாம் காமிக்க வேண்டிய ஒரு ஃபீலிங்கை
நம்ம அங்கே வச்சு காமிக்காமல் அடக்கி வாசிச்சுட்டு நம்ம அப்புறம் இன்னொரு சிச்சுவேஷனில் இன்னொருத்தர் மேலே அந்த கோபத்தை கொப்பளிக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். The individual who is using displacement is unaware of this act at that time, but later he can realize. அந்த சிச்சுவேஷனில் நாம் ஒருத்தர் மேலே இருக்கிற கோபத்தை இன்னொருத்தர் மேலே காமிக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம அன்கான்ஷியஸாகவே இதை பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் ஐயோ நம்ம அவனுக்கு பதிலாக இவனை திட்டோமே, பாவம் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ பர்சன் who is angry with his boss at workplace cannot react because of the fear of losing his job, but shows anger to his wife or children at home. ஒரு பர்சன் இருக்காங்க பாருங்கள், அந்த பர்சனுக்கு ஒர்க் பிளேஸில் பாஸ் நல்ல குடைச்சல் கொடுத்துருக்காரு, நல்லா திட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் பாஸை வந்து திட்ட முடியாது. நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னை ஏன் திட்டுற, நம்ம எதிர்த்து கேட்க முடியாது. ஸோ அடக்கி வாசிச்சுட்டு எல்லா திட்டையும் வாங்கி அந்த ப்ரெஷரோடையே வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் பாவமாக இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தையும் போட்டு அடிக்கிறாரு. ஸோ பாஸை அடிக்க முடியாத காரணத்தினால அந்த பிளேஸை அவர் யாருக்கு டிஸ்ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒய்ஃபுக்கும் அவருடைய சில்ட்ரனுக்கும் டிஸ்ப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு மேலே தாக்குதல் பண்ணுறது தான் டிஸ்ப்ளேஸ்மெண்ட். இந்த டிஸ்ப்ளேஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுன்னா அளவுக்கு அதிகமாக போகும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான். அண்ட் 9th ஒன் வந்து ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங், பகல் கனவு காணுதல். இந்த பகல் கனவு காணுறது மூலமாக நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக கனவு கண்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறோம். இதில் ஒரு அற்ப சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். கிராட்டிஃபைங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் விஷஸ் பை இமேஜினரி அச்சீவ்மெண்ட். நம்ம கற்பனை குதிரையை பறக்க விடுறது மூலமாக நம்ம இதை வந்து செய்து முடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னும் அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதவே இல்லை, ஆனால் நம்ம எழுதிட்டோம், நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து நிறைய கற்பனை பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேர் டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி. Instead of facing the realities, he may become satisfied with unreal imaginary satisfaction. அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி உண்மையான சக்ஸஸை ஃபேஸ் பண்ணாமல் அந்த கனவுலையே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிக்கிறது தான் டே ட்ரீமிங். இது யூஸ்வலாக அடலசன்ஸான பருவத்தில் அதிகமாக காணப்படுது. 3 டைப் ஆஃப் டே ட்ரீமிங் இருக்குது. ஒன்று வந்து ரோமிங் இன் த பாஸ்ட். இண்டிவிஜுவலுக்கு இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டை வந்து பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணமான ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் அவங்க இருந்துட்டு ஐயோ நம்ம அப்பா நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அம்மா எப்படியெல்லாம் நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறது, பாஸ்ட்டுக்கு போய் டே ட்ரீம் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் ஒன் வந்து கான்க்யூரிங் ஹீரோ. இந்த டே ட்ரீமிங் டைப்பில் யார் ட்ரீம் பண்ணுறாங்களோ அவங்க தன்னைத்தானே ஒரு ஹீரோ மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் இமேஜின் ஹிம்செல்ஃப் ஆஸ் த மாஸ்டர் ஆஃப் சம் சிச்சுவேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுற மாதிரியும், நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற மாதிரியும், நிறைய விஷயத்தில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நம்மளே இமேஜின் பண்ணி பார்க்குறது தான் கான்க்யூரிங் ஹீரோ டைப் ஆஃப் டே ட்ரீமிங். மூணாவது வந்து சஃபரிங் ஹீரோ ஆர் மார்ட்டியர். இது ஒரு சோகமான விஷயந்தான். இண்டிவிஜுவல் இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் த விக்டிம் ஆஃப் சம் சிச்சுவேஷன். சில சூழ்நிலைகளில் தன்னைத்தானே பலியாடாக நினச்சி பார்த்து கற்பனை பண்ணிக்கிறது தான் இந்த சஃபரிங் ஹீரோ ஆர் மார்ட்டியர் டைப். Individual pities himself. Example, child who feels maltreated imagine himself seriously ill or even dead. நம்ம ஒரு குழந்தைய அவங்க வீட்டில் வந்து போட்டு அடிக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் ஏன்டா படிக்கலன்னு போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் ஒரு டே ட்ரீம் பண்ணி பார்க்குது. என்ன பண்ணி பார்க்குது அப்படின்னா நம்மளை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, நம்ம செத்தாக தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களோ, நம்ம செத்தாக தான் அழுவாங்களோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு நோய் வந்தால் இப்போ இவங்க தாங்கிப்பாங்களா, இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்குறது வந்து தன்னைத்தானே பலியாட நினச்சி பார்க்குறது வந்து சஃபரிங் ஹீரோ ஆர் மார்ட்டியர் டைப் ஆஃப் டே ட்ரீமிங். Adult undergoing hardships imagine himself dead or victim of that situation. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் என்னோட அருமை இப்போ உனக்கு புரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நான் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இல்லைன்னா இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை மிஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்குறது இது ஒரு வகையான டே ட்ரீமிங். இங்கே வந்து அந்த பர்சன் தானே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க, தன்னை தானே கொன்று இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வந்து இது சஃபரிங் ஹீரோ டைப். Suffering hero type is a form of aggression towards inward.
நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலே நம்ம திணிச்சிக்கிறது தான் இந்த டைப் ஆஃப் சஃபரிங் ஹீரோ டைப். இங்கே வந்து இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. டே ட்ரீமிங் லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இட் பேவ்ஸ் வே ஃபார் மேலடாப்டிவ் பிஹேவியர் அண்ட் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் த பர்சனாலிட்டி. டே ட்ரீமிங் ஓரளவுக்கு இருக்கணும், அது நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்ம டே ட்ரீம் பண்ணும்போது அது நம்மளை லேசி ஆக்கிடும், நம்மளுடைய பர்சனாலிட்டியை அது மாற்றிடும். 10ஆவதாக படிக்கிறது ஐடென்டிஃபிகேஷன். டேக்கிங் ஆன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம் ஒன் வியூட் as சக்ஸஸ்ஃபுல். யாராவது ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து ரசிச்சிருப்போம், அட்மையர் பண்ணியிருப்போம். இப்போது அவங்கள அட்மையர் பண்ணி டெய்லி நம்ம அவங்கள ரசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய பண்புகள் நமக்கும் வர ஆரம்பிக்கும். நம்மளும் அவங்கள மாதிரி சில கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்க மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் அந்த ஹீரோஸ் அப்படியே அட்மையர் பண்ணி அந்த ஹீரோ மாதிரியே ஹேர் கட் பண்ணிட்டு வருவான். நம்ம மறுபடியும் அவனை வந்து கூப்பிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவனை ஹேர் கட் பண்ண வைக்கணும் நார்மலாக. என்னென்னா அவன் வந்து அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஹீரோ வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு இந்த படத்தில் அப்படின்னா அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரி அவன் இமிட்டேட் பண்ணுறான்ல, அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். Through this process, an individual attempts to increase self-worth by acquiring certain attributes and characteristics of another individual one admires. தான் ரசித்த ஒருத்தர்கிட்ட இருந்து சில கேரக்டர்ஸையும் சில ஆட்ரிபியூட்ஸையும் நாம் எடுத்துக்கிறது மூலமாக நாமளும் அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு கிடைக்குது. இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இது வந்து ஒருத்தனுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த ஹீரோ வந்து அந்த படத்தில் மொட்டை கேரக்டரில் வராரு அப்படின்னா இவனும் தன் அறியாமலே என்ன பண்ணிவிடுவான், போய் மொட்டையே போட்டுருவான். அவனோட சொந்த ஹேரே அதுக்காக அவன் வந்து சேஞ்ச் பண்ணிப்பான். ஸோ அவனுடைய பர்சனாலிட்டி அவன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பான். In this individual feels personal satisfaction in the success and achievement of other group or person. Example, son of famous person adopts his father's attitude and behavior with the intent of pursuing same popularity. ஒரு பாப்புலரான ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, வெளியே போனாலே அவ்வளோ ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்கும், அவ்வளோ மீடியாஸ் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கும், ரொம்ப பாப்புலராக இருக்கார். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய பையன் என்ன நினைப்பான், நம்மளும் இதே மாதிரி பாப்புலராக இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு என்னென்ன ஆட்டிடியூட் இருக்கோ அதையே அவனும் டெவலப் பண்ணணும்னு நினைப்பான். இதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். an illiterate father takes his son's achievement as his own. ஒரு இல்லட்ரேட்டான ஃபாதர் இருக்கார், கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்காரு. அவரோட பையனுடைய சக்ஸஸை தன்னுடைய சக்ஸஸாக அவர் நினச்சி சந்தோஷப்படுறாரு. இது ஒரு வகையான ஐடென்டிஃபிகேஷன். இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த பிக்சரில் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை மாதிரியே, அவங்க அம்மா எப்படிலாம் மேக்கப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே இதுவும் மேக்கப் பண்ணுது. ஸோ அவங்க அம்மாவை அப்படியே காப்பி பண்ணி இதுவும் பண்ணுறதுனால அவங்க அம்மாவோடைய ஆட்ரிபியூட்ஸும் சில கேரக்டரிஸ்டிக்ஸும் இவங்க எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால இதுவும் ஒரு வகையான ஐடென்டிஃபிகேஷன். Internalization or reproduction of behaviors observed in others, such as a child developing the behavior of his or her parents without conscious realization of his parents. எந்த ஒரு கான்ஷியஸான ரியலைசேஷனும் இல்லாமல் குழந்தைகள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடென்டிஃபிகேஷனை நம்ம சில டைம் இன்ட்ரோஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரோஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, taking into your own personality characteristics of someone else because doing so will solve some emotional difficulty. நமக்கு எமோஷ்னல் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய சில சிச்சுவேஷனில் நாம் வந்து மற்றவங்களுடைய கேரக்டரை அப்படியே நம்ம பிரதிபலிக்கிறது மூலமாக நாம் அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா நாம் அதை செய்ய துணிகிறோம். ஓகே, தயங்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைல்டு இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள். ஒரு சைல்டு தினம் ஸ்கூலில் வந்து மற்ற பசங்க அவங்கள புல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அழுதுட்ருக்காங்க. இந்த இன்னசென்ட் சைல்டுடைய மனசில் இப்போ என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அழுதுட்ருக்கிறதுனால தானே இவங்க நம்மளை புல்லி பண்ணுறாங்க, ஸோ நாமளும் இவங்கள மாதிரியே ஒரு புல்லிங் சைல்டாக மாறிட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளை வந்து அழ வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி போக போக என்ன ஆகிடுவான், இந்த அழுதுட்ருக்கிற பையன் இந்த இன்னசென்ஸ் போய் அவனும் புல்லிங் சைல்டாக மாறிடுவான்.
இப்போது ஆல்ரெடி புல்லி பண்ணிகிட்ருக்கவனுக்கும் இப்போ அந்த புதுசாக மாறி இருக்கிற பையனுக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்ட் வந்துடும். என்ன, இவனும் நம்மளை மாதிரி தானே புல்லிங்காக இருக்கான், நம்ம ஏன் இவனுக்கு வந்து கிண்டல் பண்ணுறோம், இவன் நம்ம சேர்த்துப்போன்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்போது இந்த பர்சன் வந்து தன்னை யார் ஹர்ட் பண்ணுறாங்களோ அவனுடைய கேரக்டராகவே இவன் மாறி அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ரோஜெக்ஷன். ஓகே, Anna Freud in 1936 இந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் அக்ரெஸார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அக்ரெஸார்னால் என்னது? கோபமாக ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆளை தான் அக்ரெஸார். அந்த அக்ரெஸாரோடைய கேரக்டரை அந்த விக்டிம் அப்படியே பிரதிபலிக்கிறதுக்கு பேர் ஐடென்டிஃபிகேஷன் வித் அக்ரெஸார். ஓகே, இப்போ நம்ம வந்து 10 டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிமைனிங் 10 டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ் வீடியோ ஃபார் லேர்னிங் பர்பஸ்.